நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி சென்றடைந்திருக்கிறார். அங்க மருத்துவமனையில பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து வருகிறார் அப்படிங்கிறதான் தற்போதைய செய்தி. நம்முடைய செய்தியாளர் அரவிந்தன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். அரவிந்தன், இப்போ விஜய் அவர்களுடைய முழு திட்டம் என்ன? இப்போ மருத்துவமனைக்கு சென்ற பிறகு வேற எங்கெங்கெல்லாம் செல்லவிருக்கிறார்? இப்போ என்ன நிலவரம்? விரிவா தகவல்கள் சொல்லுங்க. திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்றவர் 20க்கும் மேற்பட்டவரை நேரடியாக வந்து நலம் விசாரித்து மருத்துவரிடம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் அங்கு சிகிச்சையில் உள்ள அனைத்து நோயாளர்களிடமே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் அவர்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கிறது என்று கேட்டால் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னால் தற்போது இப்ப வெளியே வந்து கொண்டிருக்க அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அவர் தொடர்ந்து செய்தி சந்திப்பு நடைபெறுமா அல்லது கருணாபுரத்திற்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நேரடியாக ஆறுதல் கூறுவாரா என்று தெரியவில்லை. தற்போது மருத்துவமனையில் உள்ளே வந்து அங்கு சிகிச்சையில் உள்ள அனைவருக்கும் அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்தும் சிகிச்சையில் உள்ளவர்களை நலம் விசாரித்தார். தொடர்ந்து தற்போது மருத்துவமனை உள்ளே இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நடிகர் விஜயை சூழ்ந்து கூட்டங்கள் அதிகமாக இருப்பதால் அவரால் வெளியே செல்ல முடியாமல் வந்து கொண்டிருக்கும் காட்சியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டுக்கடங்கான கூட்டத்தால் போலீசார் கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். தற்போது நடிகர் விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்க ஒவ்வொரு நோயாளியையும் சந்தித்து அங்க இந்த விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களுடைய உடல்நிலை பற்றி கேட்டறிந்திருக்கிறார். அதை முடித்துவிட்டு இப்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதற்கு பிறகு அவர் கருணாபுரம் செல்லவிருக்கிறாரா, அங்க உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவிருக்கிறாரா, இதற்கு அடுத்து அவருடைய பயணத்திட்டம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து அவருடைய கட்சியினர் நமக்கு வந்து தகவல் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது பற்றிய விரிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியது பிறகு இது வந்து ஒரு முதல் அவருடைய அரசியல் ரீதியான ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம். நேரடியாக களத்திற்கு சென்று மக்களோடு நின்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறக்கூடிய ஒரு முயற்சியில் நடிகர் விஜய் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது அவர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். தள்ளாதீங்க ப்ளீஸ்.
கூட வந்துருவோம் பேசுறேன். ஒண்ணும் பண்ண நேர்களே, நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே அவருடைய உடல்நலம் பற்றி கேட்டறிந்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை தான் திரையில் பார்த்து வருகின்றோம். நம்முடைய செய்தியாளர் அரவிந்தன் கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கின்றார். அரவிந்தன், அங்க நடிகர் விஜய் எத்தனை பேரை சந்தித்தார்? அங்க இப்போ இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அடுத்தது அவர் எங்கு செல்லவிருக்கிறார்? திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குறித்து சிகிச்சை பெற்றவரும் 20க்கும் மேற்பட்டவர் சிகிச்சை பெற்றாங்க. இவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கே நடிகர் விஜய் அவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நபர்களிடம், மருத்துவர்களிடம் எந்த மாதிரி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று கேட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சையில் உள்ள நோயாளிகளிடம், சாராயம் குறித்து சிகிச்சையில் உள்ளவர்களிடம் தங்களுக்கு உடலில் எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறது, தங்களது குடும்பத்திற்கு ஏதாவது உதவி தேவை என்று கேட்டிருந்தார். தொடர்ந்து அங்கு சிகிச்சையில் உள்ள அனைவருமே சென்று ஒவ்வொரு பெட்டாக சென்று அவர்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு என்று கேட்டிருந்தார். தொடர்ந்து மருத்துவரிடம் இவர்களுக்கு என்ன சிகிச்சை இருக்கு, போதிய சிகிச்சைகள் வேண்டுமா, போதிய எக்யூப்மெண்ட் கேட்டிருந்தார். தொடர்ந்து அங்க இருக்க அனைத்து நோயாளிகளையும் பார்த்து விட்டு தொடர்ந்து அவர் வெளியே வரும் பொழுது ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் கட்டுக்கணங்க முடியாது போலீசார் தடுத்து கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இருப்பினும் அவரை எப்படியாவது ஏற்றி காரில் ஏற்றி அனுப்பிட்டார். தொடர்ந்து அவர் பார்த்தோம்னா கருணாபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ரைட், இப்போ அவர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து கருணாபுரம் சென்று கொண்டிருக்கிறார்னு புரிஞ்சுக்குவா? கண்டிப்பாக கருணாபுரத்திற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நேரடியாக சென்று அவர் ஆறுதல் கூற உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ரைட் ரைட் நன்றி அரவிந்தன். அடுத்து நம்முடைய செய்தியாளர் தேவநாதனும் கூட இணைந்திருக்கிறார். தேவநாதன், இப்போ விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு விட்டார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிறது. அடுத்து அவர் கருணாபுரம் செல்கிறாரா? அங்கு அவருடைய திட்டம் என்னவாக இருக்கிறது? தேவநாதன், ரைட், நம்ம மீண்டும் தேவநாதனை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம். நடிகர் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் நேரடியாக அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களோடு பேசக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவர் ஒவ்வொரு படுக்கையாக, ஒவ்வொரு பேஷண்டாக, ஒவ்வொரு நோயாளியிடமும் அவர் அவர்களுடைய குறைகளை கேட்டு கலந்துரையாடக்கூடிய காட்சிகளை இதோ பார்க்க. நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். தேவநாதன், இப்போ விஜய் அவர்களுடைய அடுத்த திட்டம் என்ன? தேவநாதன், இணைப்பில் இருக்கீங்களா? இருக்குங்க. எஸ், இப்போ மருத்துவமனையிலிருந்து விஜய் புறப்பட்டு விட்டார்னு தெரியுது தேவநாதன். இப்போ அடுத்து அவர் எங்க செல்கிறார்? அவருடைய திட்டம் என்னவா இருக்கு? மருத்துவமனையிலிருந்து விஜய் அங்கு அந்த விஷசாராயம் குறித்து விழுந்தவர்களுக்கு மற்றும் அந்த குடும்பத்தினரிருந்து மருத்துவமனையில் இருந்தவர்கள் மற்றும் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அடுத்த கட்டமாக இந்த பகுதி, அதாவது கருணாபுரம் பகுதிக்கு இறந்தவர்கள் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சி உள்ளது. அதில் அவர் வருவதாக தெரிவித்த நிலையில் இங்கு அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். இதுவரை பார்த்தோம் அப்படின்னா 11 உடல்கள் அடக்கம் மற்றும் தகனம் செய்யப்பட்டுவிட்ட நிலையில
மீதி உடல்கள் இருக்கும் வீடுகளிலும் மற்றும் அந்த குடும்பத்தினர் இருக்கும் வீடுகளிலும் சென்று அவர் அந்த ஆறுதல் தெரிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இந்த பகுதியில் வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் இந்த பகுதியில் வந்து அவரை அதாவது அவரது அந்த மன்ற நிர்வாகிகளும் இங்கு வந்து காத்திருக்கிறார்கள். தேவநாதன், இப்போ விஜய் அவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போதே ரசிகர்கள் கூட்டம் ஏராளமாக சூழ்ந்து கொண்டதை பார்த்தோம். அங்க காவல்துறைக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தது. இப்போ கருணாபுரத்துல ஏற்கனவே உடல் தகனம் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த ஊர்வலங்கள் வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவருடைய ரசிகர்களும் அதிக அளவுல வருவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை சமாளிப்பதற்கான என்ன மாதிரியான ஏற்பாடுகளை காவல்துறை செஞ்சிருக்காங்க? அதாவது இந்த கருணாபுரத்துல நீதிமன்ற வளாகத்தின் அருகிலேயே தற்போது பார்த்தோம்னா 200க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த போலீசார் வந்து தற்போது இங்கிருந்தே அவரை வந்து ஒழுங்குபடுத்தி அழைத்து செல்லும் வகையில் வந்து ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் தற்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கருணாபுரம் பகுதியில மற்ற வாகனங்கள், அதாவது அந்த காரில் இருக்கிற வாகனங்கள் வந்து உள்ளே வந்தால் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதால் அந்த பகுதியில் வந்து தற்போது போலீசார் ஒரு பாதுகாப்பாளர் போட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. அந்த இடத்தை தாண்டி வந்த பிறகு அடுத்து அங்கிருந்து நடந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் உள்ளது. இங்கிருந்து நடந்து அழைத்து சென்று அவரே அந்த வீடுகளுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடு வந்து செஞ்சிருக்காங்க. ஓ, ஐ சி. ஓகே தேவநாதன், இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி விஜய் அவர்கள் ஏதாவது அங்க கிராமத்திற்கு சென்ற பிறகு அங்க நிவாரணம் அறிவிப்பார், இல்ல வந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அவருடைய கட்சி சார்பில் நிவாரணம் வழங்குவார்ன்ற மாதிரியான தகவல்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடு இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்காங்க? இந்த இடத்தில் வந்து அதாவது அதிகப்படியான ஒரு நெருக்கடியான இடம் இந்த பகுதி. இந்த பகுதியில கண்டிப்பாக அவர் வரும்போது செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவுதான். காரணம் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா இந்த இடத்துல ஒரு தள்ளுமுள்ளு அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால அவர் இங்கிருந்து சென்ற பிறகு அறிக்கையாக அந்த நிவாரணம் குறித்த அறிக்கையாக வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவுதான். ஓகே, ரைட். நன்றி தேவநாதன் கூடுதல் விவரங்களுக்கு. இப்போ நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அந்த கட்சி அறிவிப்பை வெளியிட்ட பிறகு முதல் முறையாக நேரடியாக மக்களை சந்திக்க இந்த மாதிரியான ஒரு சோகமான தருணத்துல மக்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காக அவர் நேரடியாக கள்ளக்குறிச்சி சென்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மருத்துவமனையில் அவர் பல்வேறு நோயாளிகளோடு கலந்துரையாடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் கருணாபுரம் செல்ல இருக்கிறார். அது ஒரு சின்ன ஊர், சின்ன சாலைகள் அப்படிங்கிறதுனால கூடுதல் ஏற்பாடுகள் தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் காரில் செல்ல முடியும். அதற்கு பிறகு நடந்து சென்று தான் அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கிறது. அது அடுத்த கட்டமாக எப்படி அது ஒருங்கிணைக்கப்பட போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். இப்போது விஜய் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து கருணாபுரத்திற்கு அடுத்து செல்கிறார் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல். நேர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கருணாபுரத்திலிருந்து மேலும் காட்சிகளோடு இணையலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.